சொல்லுங்க, ஜெபம் செய்ய என்னை தடுப்பது எது? நான் 4 காரியம் சொல்றேன். பிசாசு தான் எல்லாத்துக்கும் காரணம் கிடையாதுக்கா, நம்ம தான் மெயின் காரணம். சும்மாவே நம்ம ஆளுங்களுக்கு இது ஒரு பெரிய சாக்கா போச்சு. எது பண்ணாலும் பாஸ்டர் அந்த பிசாசு வந்து என்ன அப்படியே ஒரு கட்டப்பாறை எடுத்து வந்து குத்திட்டான் பாஸ்டர், தொண்டையில கல்ல எடுத்து அடிச்சு ஜெபம் பண்ணோட பண்ணிட்டான் பாஸ்டர். பிசாசிடம் கட்டப்பாறை வச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடியே நிக்கிற மாதிரியே பேசுறது. நம்ம என்ன சில நேரத்துல இப்படிதான் இருக்கும். அப்படியே பாஸ்டர் அப்படியே படுக்க போட்டுறோம் பாஸ்டர், இவ்வளவு பெரிய கல்லு நீ ஜெபிச்சாவும் தலையில போட்டுருவோம் நிக்கலாம் பாஸ்டர். கிடையாது, பிசாசு செய்யலாம், ஆனா தனியா செய்யறது இல்லை. என்னை கொண்டுதான் பிசாசு செய்யணும். ஆமென், ஆமென். இப்போ நான் ஜெபிச்சு கர்த்தரோட ஐக்கியப்பட்டிருந்தா கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறவனாக வெளியே காட்சி அளிக்கும். அப்படிதான் சொல்றாரு கர்த்தர். நீ என்னை போல இருப்பா. ஏன் நீ மாத்திரம் இல்ல, உன்னை சேர்ந்த அத்தனை பேரையும் நீ கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும்னா முதலாவது இவன் கிறிஸ்துவை போலவே இருக்கிறான்பா. இவன் அவ்வளவு அப்பா அவன் கிறிஸ்டின் பா, அவங்க கிட்ட கொண்டு மாட்டாப்பா, நல்ல மனுஷன். அந்த வார்த்தை இப்ப நம்மளுக்கு பல பேர் இடத்துல கிறிஸ்துவ சமுதாயத்துல கிடையவே கிடையாது. ஸ்தோத்திரம். பல முறை கூட சொல்லி இருக்கிறேன், நமக்கு எதுக்கு கிறிஸ்துவ அடையாளம் தேவைப்படுது? ஸ்தோத்திரம் சொல்லவும், அடுத்தவங்க கிட்ட போய் நிக்கவும், அதுக்கு மாத்திரம் நாங்க ஒண்ணுமே கிடையாது. ஒரு அக்கா நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு, குப்பையை கொண்டு போய் ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம் பக்கத்து வீட்டுல கொண்டு வந்துடும். ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம் எதுக்குக்கா குப்பையை கொண்டு நீ ஸ்தோத்திரம் பண்ண? இல்ல ஸ்தோத்திரம் பண்ணா என்ன எதுவும் தாக்காது, அதனால ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க. குப்பையை கொட்டும் போது அக்கா அப்படி ஸ்தோத்திரம் பண்ற, அதுவும் பக்கத்து வீட்டுல தான் போய் கொட்டணுமா? கிறிஸ்தவத்துக்குள்ள நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணுங்க. நம்ம எப்படி இருந்தா ஆண்டவர் நம்மளை பார்த்து ஓ கிறிஸ்து என்பவரே மெய்யான தேவன் சொல்லத்தக்கதாக நடக்கணும். ஆமென், ஆமென். இது முதலாவது நம்ம கடமை. நமக்குள்ள ஒரு மாற்றம் வரலன்னா அடுத்தவரை நம்ம மாற்ற முடியவே முடியாது. எனக்குள்ள கிறிஸ்து இல்லைன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு அடுத்தவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. வெறும் வார்த்தைகளால சொன்னா புரியவே புரியாது. என் நடக்க அப்படி இருக்கணும். முதலாவது நான் கிறிஸ்துவோடு பயணிக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு ஓடுறேன், நான் வேதத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப வேதத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நடக்க வேண்டும். அந்த மாதிரி நடந்தா மாத்திரம் தான் கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார் அர்த்தம். ஆமென், ஆமென். ஓ நீங்க பாருங்களேன், அநேக தடவை ஆண்டவர் உணர்த்துவாரு, மகனே நீ ஜெபிக்கணும், நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்பா, நீ என்னை நோக்கி ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? இளையகுமார் திரும்பி வந்த போது அப்பான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறார். அப்பா ஏன் என் மகன் வந்துட்டான். அப்ப அதுதான் நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஜெபம் நம்ம சூழ்நிலையை மாற்றும். ஜெபம் நம்ம சூழ்நிலையை மாற்றணும்னா வேதம் நமக்குள்ள இருக்கணும், வசனத்தை கொண்டு ஜெபிக்கணும். ஆமென். நல்லா சொன்னாரு, கர்த்தர் கட்டாராகி கட்டுகிற பிரயாசம் விருதா. அப்ப கர்த்தர் தான் கட்டணும், நம்ம கட்ட முடியாது. நான் சொல்லிக்கலாம், வெறும் கல்லு மண்ணு தூக்கி வைக்கிறதுனாலயோ ஒண்ணுமே ஆயிட போறது. ஆமென், ஆமென். அப்போ நம்ம ஜெபத்தை பாதிக்கும் காரணிகள் எது? நம்ம ஜெபத்தை பாதிக்கும் காரணிகள்னா முதலாவது சங்கீதம் 6 அதோட 8வது வசனம் கேட்டிருக்கு. சங்கீதம் 6 அதோட 8வது வசனம் கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க. சங்கீதம் 6 அதோட 8வது வசனம். அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அப்ப அக்கிரமக்காரர்களே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு தாவீது சொல்றாருன்னா முதலாவது நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன? அக்கிரமக்காரரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் சொல்லத்தக்கதாக நான் யாரோட சேரணும்ன்ற நினைப்பு எனக்குள்ள இருக்கணும். ஆமென். ஒரு ஜெபிக்கிற தேவக்குள்ள ஜெபிக்கிற பிள்ளைகளோட மாத்திரம் தான் சேர முடியும், அடுத்தவங்களோட சேர முடியாது. ஆமென், ஆமென். பாடுறோம் பாட்டு, அக்கினியா இறங்கும் ஐயா, அக்கினியால நிரப்புங்க பாடுறோம். அக்கினியா இருந்தா நீ அக்கினியோட தான் இருக்கணும். அக்கினி தண்ணியோட சேர்ந்தா அக்கினி அணிஞ்சு போயிடும். ஆமென். தண்ணி அக்கினியோட சேர்ந்தா அக்கினி அணிஞ்சு போயிடும். தேவ பிள்ளைக்கு உலகத்தாரோட தொடர்பு இல்லை. ஆமென், ஆமென். அது நல்லா கேட்டுக்க, தேவ பிள்ளை யார் கூட இருக்கணும்? தேவ பிள்ளை கூட தான் இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளை ஜெபிக்கிறவனோட தான் இருக்கணும். ஆராதனை வீரன் ஆராதனை வீரனோட தான் இருக்கணும். நீ அதை விட்டுட்டு உலகத்தாரோட உனக்கு ஐக்கியம், உலகத்தாரோட நான் போய் நிக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் உன்னை பயன்படுத்த மாட்டா. கர்த்தர் உன்னை பயன்படுத்தணும்னா முதலாவது நீ யாரோட இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமென். எவ்வளவு ஸ்லாக்கி பாருங்களேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை உலகம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கு, உன்னை என்னையை கொண்டு வந்து உட்கார வச்சு எவ்வளவு பெரிய கிருபை.
ஆமென் ஆமென். எவ்வளவு பெரிய கிருபைங்க. நீங்க யோசித்து பாருங்க. எங்கேயோ காணாத தூரத்துல இருந்து என்னை கொண்டு வந்து அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணத்தக்கதாக சிலுவையில எனக்காக சிந்தின அவருடைய ரத்தத்தை எனக்கு கொடுத்து என் பாவத்தை மன்னித்திருக்கிறார்னா அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென். பாக்கியம் ஒரு பக்கம், எவ்வளவு நல்ல ஆண்டவர். நீங்க யோசித்து பாருங்க. எனக்கு தெரியாத எல்லா விஷயத்தையும் என்னை விட்டு அகற்றி போட்டிருக்காரு. அப்பா நான் பாவி இல்லடா, நீ பாவி இல்ல, ரத்தத்தினால நான் உன்னை கழுவி இருக்கிறேன். ஆமென் ஆமென். எதனால கழுவி இருக்கிறாரு? அப்ப இனி நான் பாவியா? பாவி கிடையாது. இதுதான் விஷயம். ஜெபம் எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிற பிள்ளை யார் கூட இருக்கணும்? தேவ பிள்ளை கூட தான். கர்த்தருடைய வசனம் கிறிஸ்தவ ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பாருங்க, சிலுவையில வந்து 2 கல்லர்கள் ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42 43 வசனங்களை வாசித்தா இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. 2 கல்லர்கள் வந்து சிலுவையில ஆண்டவரோட தொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கல்லர் கேக்குறான், அப்பா நீ என்ன பண்ணு, நீ ஆண்டவர்னா உண்மையை ரட்சித்துக் கொள்ளு, என்னைய ரட்சித்துக் கொள்ளு. அப்பா நீ ரைட்டு, நீ என்ன பண்ண, நீங்க சிலுவையில தொங்குறீங்க, உங்களை சிலுவையில அழைச்சிட்டாங்க, நீங்க பாவிகள் இல்ல, நீங்க தான் ஆண்டவர் தானே. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? முதலாவது உங்களை காப்பாத்தீங்க, அப்புறம் என்ன காப்பாத்துங்க. ஆனா பக்கத்துல இருந்த அதே கலந்து சொல்றான் பாருங்க, எங்களே ராஜ்யத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, சேர்க்கை அப்படித்தான் இருக்கணும். நான் யாரோடு சேர வேண்டும் என்பதை முற்றுமுழுவதுமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆண்டவரோட சேர்ந்தான், பரதீசிக்கு போயிட்டான். ஆண்டவரோட சேர்ல ஆண்டவரை பரியாசம் பண்ணான், அப்படியே என்னுடைய சேர்க்கை யாரோடு இருக்க வேண்டும் என்பது ரொம்ப 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 முக்கியம். என்ன சேர்க்கை யாரோட இருக்கு? சிம்சோன் தெலிலாள் கூட சேர்ந்தான், அவன் கண்கள் பெருகப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டான். சிம்சோன் தெலிலாள் கூட சேர்ந்த எவ்வளவு பெரிய விஷயங்க. அவனை எப்படி அபிஷேகம் பண்ணி வச்சாரு ஆண்டவர், எவ்வளவு பராக்கிரமசாலியா வச்சாரு. உன்னை எத்தனை பேரை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் கொண்டு போய் நிறுத்திருக்கிறாரு. உன்னை எப்படி ஒரு ஜெப வீராங்கனையா மாத்தி இருக்கிறாரு. அப்போ நான் ஜெபிக்கணும், காப்பாற்றுறதுக்காக, உலகத்துக்காக, மத்தவங்களுக்காக ஆண்டவருடைய பாதத்தை மண்டியிட்டு நிக்கணும். அதெல்லாம் மறந்துட்டு தெலிலாள் தான் முக்கியம் போய் சேரும். ஆமென். வேற அருமையா சொல்றது, சிம்சோன் வழி விலகி போனான். எங்க போனா? வழி விலகி போனான். ஆண்டவர் காட்டுறாரு, உன் பாதை இதுதான் மகனே, உன் பாதை இதுதான் மகனே, நீ இதர நட. உன் ஐக்கியம் யாரு? ஆலயம். உன் ஐக்கியம் யாரு? ஜெபம், ஜெப வீராங்கனை, ஆராதனை வீராங்கனை, இவங்களோட ஐக்கியமாயிரு. அப்ப உலகம் நமக்கு தேவையில்லையா? உலகத்தார் கூட நம்ம வேலை செய்ய முடியாதா? ஆமா, நானும் உலகத்தாரோட வேலை செய்யறேன், எனக்கும் பல பாஸ் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எவ்வளவு நேரம்? உலகத்தின் காரியத்தோடு விட்டு வெளியே வர வரைக்கும் தான். ஏன்னா நான் இந்த உலகத்திற்கு சொந்தமானவன் அல்ல. ஆமென். அப்ப அந்த எண்ணம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நான் இந்த உலகத்திற்கு சொந்தமானவன் அல்ல. ஒரு நாள் அவர் வருவார், அவரோடு நான் செல்லுவேன். இது மாத்திரம் தான் என்னோட குறிக்கோள். ஆமென். ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. இன்னைக்கு நான் இந்த இடத்துல மரிச்சு போனா அந்த இடத்துல கண்ணு தரணும். ஆமென். ஒரே விஷயம் தான். இதுக்காக ஒன்றும் ரொம்ப பெரியதெல்லாம் கிடையாது. நான் இன்னைக்கு இங்க மரிச்சா நாளைக்கு அவரோட பாதத்துல இதுக்காக தான் போறேன், இதுக்காக தான் ஓடுறேன். இப்ப அந்த ஓட்டம் எப்படி இருக்குது? பவுல் சொல்றாரு பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை சொல்லுங்க, விசுவாசத்தை சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். அப்போ என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்றாரு. ஆமா, நம்ம பல பேரோட கல்லறையில இதை பார்த்துருக்கோம். பல பேரோட கல்லறையில இது இல்லையாமா, பல பேரோட கல்லறையில பார்த்துருக்கோம். குடிச்சு படல இருந்து செத்து அவருக்கு சொல்லுவாங்க, நல்ல போராட்டத்தை போராடின. என்ன போராட்டம் போராடினது? இது எங்க சொன்னதுன்னு கூட பல பேருக்கு தெரியாது. பவுல படுக்க போட்டு ரம்பத்துல அறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாரு தீமோத்தேயு கிட்ட, மகனே நான் நல்ல போராட்டத்தை போராடினம்பா, விசுவாசத்தை காத்துக்கொண்டும்பா, நீ ஒண்ணு பண்ணு, இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது, இனி நீ இதை சுதந்திரித்துக் கொள். ஆமென் ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாம் அங்க போவாதுறாங்க, முடிஞ்சு போச்சு. பயம் அப்படிதான் இருக்கு. அப்படி கிடையாதுங்க. கர்த்தர் எல்லா நேரங்களிலும் உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்காருன்னா
அப்ப எதுக்காக அங்க போய் நிக்கிறாரு? என்ன காப்பாத்த. அப்ப அதுதான் எனக்கு ஒரு விஷயம். நான் சாத்ராக்கா இருக்கணும்னா, மேஷாக்கா இருக்கணும்னா, ஆபேத்நேகோவோட தான் சேர வேணும். நான் மேஷாக்கா இருக்கணும்னா தானியேல் கூட தான் சேர வேணும். நான் இப்படி இருந்தா தான் கர்த்தருக்கு பிரியமானவன். அதை விட்டுட்டு போயிட்டு நீ என்ன சொல்ற, பொற்சொல்லிய விலங்குகள் கூட போய் சேர்ந்தனா கர்த்தருடைய பஸ்நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசே சொல்றாரு, அந்த கன்றுக்குட்டியை கரைச்சு தண்ணியில அந்த தங்க பஸ்மாக்கி எல்லாரையும் குடிக்க சொல்லிட்டு நரகலாம் விக்கிரகங்களை போய் பாருங்க. அவ்வளவுதாங்க, விக்கிரகம் அவ்வளவுதான். அப்போ நான் சேருகிற சேர்க்கை சரியா இருந்தா மாத்திரம்தான் நான் கர்த்தரோட சேர்ந்து ஜெபத்துல பயணிக்க முடியும். அப்ப ஜெபத்தை தடுக்கின்ற முதலாவது காரணி என்னுடைய சேர்க்கை. நம்ம யோசிக்கிறோம், அப்போ நல்ல ஆளுகளா பார்த்து சேரணுமா பிரதர்? அதான் யோசிக்கிறோம். எங்க யாரை பார்த்து சேரணும்? நல்ல ஆளுகளா பார்த்து சேரணும். அது மாத்திரம் கிடையாது தாய். சேருகிற சேர்க்கைனா எல்லாமே. ஒரு சில வீட்டுல எல்லாம் வந்து டிவி மாத்திரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும், வெறும் சீரியலா ஓடிக்கிட்டு இருக்கும். பட் ஜெபிக்கிறோமா? அந்த வீட்டுல ஜெபம் இருக்குதா? அந்த வீட்டுல வேத வாசிப்பு இருக்குதா? ஒரு சிலர் எல்லாம் வேதத்தை அப்படி தூசி தட்டி கொடுப்பாங்க. நான் உண்மையா பார்த்திருக்கேன். ஒரு சிலர் எல்லாம் வேதத்தை அப்படி தூசி தட்டி. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பைபிளுக்குள்ள பாருங்க, நீங்க வசனத்தை தவிர மத்த எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. என்னென்ன இருக்கும்? ரேஷன் கார்டு இருக்கும், அவங்களோட பேங்க் புக் இருக்கும், எல்லாமே வேதத்துக்குள்ள இருக்கும். ஆனா வேதத்தை எடுத்து படிச்சிருக்கோம். ஏன் பாருங்க, அப்பதான் பத்திரமா இருக்கும், பத்திரமா அது மக்கமா இருக்கும். வசனம் இல்லையா? அதை படிக்க ரொம்ப பேருக்கு வேதத்தை எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ கர்த்தருடைய வசனம் நான் உங்களை சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன். ஆமென், 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 ஆமென். சரி, ரொம்ப நான் ஆழத்துக்கு போக விரும்புறேன். முதலாவது காரணம் என்ன? வேதத்தை ஜெபத்தை தடை பண்ற காரணம் நாம் சேருகிற சேர்க்கை. ஆமென். நாம் யாரோட சேரணும்ன்றதை நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கணும்.